மருத்துவ படிப்பு மாணவர்கள் சேர்க்கைக்கான நீட் தேர்வு முறையை ரத்து செய்ய மத்திய அரசுக்கு முதலமைச்சர் விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் +2 மதிப்பெண்கள் அடிப்படையில் மாணவர்கள் சேர்க்கை நடத்த மாநிலங்களை அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் முக்கால்வாசி மக்களால் நிராகரிக்கப்பட்ட திமுக 35% மக்கள் ஆதரவுடன் வெற்றி பெற்ற தாவேகாவை பார்த்து ஏளனமாக பேசுவதா என முதலமைச்சர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். மக்கள் மீது கடன் சுமையை ஏற்றி வைத்துவிட்டு வளர்ச்சிக்காக பெற்ற கடன் என வாய்வித்தை காட்டும் திமுக நம்மை பார்த்து எம்எல்ஏக்களை கடன் வாங்கி ஆதரவு பெற்றதாக கூறுவது வேடிக்கையாக இருக்கிறதாக தெரிவித்துள்ளார். மக்கள் மனதில் ஆழமாக வேரூன்றிய தாவேகா அரசை பார்த்து புஷ்பா அரசு என்று திமுக ஏளனம் பேசியிருப்பதாக முதலமைச்சர் விஜய் காட்டமாக கண்டனம் தெரிவித்துள்ளார். மக்கள் கொடுத்த தோல்வியால் கண், காது, வாய், மூக்கில் திமுக புகை கக்கி கொண்டிருப்பதாகவும் விமர்சனம் செய்துள்ளார். 1999 பாஜக கூட்டணிக்கு திமுக ஆதரவு அளித்ததை மக்கள் யாரும் மறக்கவில்லை எனவும் பாஜகவுடன் கூட்டணி பேசி அமைச்சர் பதவி வாங்கியதையும் மக்கள் மறக்கவில்லை என முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். தாவேகா அரசுக்கு ஆதரவு அளித்த எம்எல்ஏக்கள் பாஜகவுக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என அறிவித்துவிட்டு தான் ஆதரவு அளித்திருக்கிறார்கள் என்று விளக்கம் அளித்துள்ளார். நாங்கள் வாங்கிய வாக்கு விழுக்காடு எங்களுக்கு தெரியும், அதனால்தான் மக்கள் தீர்ப்பை மதித்து எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கிறோம் என முதலமைச்சர் விஜய்க்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் பெரும்பான்மை இல்லாத நிலையிலும் பதவி வெறியோடு ஆளுநர் மாளிகைக்கு சென்று நாங்கள் டெய்லி அட்டெண்டன்ஸ் போடவில்லை என விமர்சித்துள்ளார். தமிழகத்தில் IAS அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டு அதிரடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதில் சுகாதாரத்துறை செயலாளராக தாரேஷ் அகமது நியமனம் செய்யப்பட்டுள்ள நிலையில் தமிழக தொழில் முதலீட்டு தலைவராக உதயச்சந்திரன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழகத்தில் IAS அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டு அதிரடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதில் சுகாதாரத்துறை செயலாளராக தாரேஷ் அகமது நியமனம் செய்யப்பட்டுள்ள நிலையில் தமிழக தொழில் முதலீட்டு தலைவராக உதயச்சந்திரன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞராக மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயண் நியமிக்கப்பட்டுள்ளதாக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு முதல் அரசு தலைமை வழக்கறிஞராக மூத்த வழக்கறிஞர் ராமன் பணியாற்றி வந்த நிலையில் தாவேகா ஆட்சி அமைந்ததை தொடர்ந்து பதவியை ராஜினாமா செய்தார். இந்த நிலையில் அரசின் தலைமை வழக்கறிஞராக விஜய் நாராயண் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அதிமுகவில் ஏற்பட்டுள்ள உட்கட்சி பூசல் காரணமாக ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். EPS தலைமையில் ஒரு அணியும் CV சண்முகம் தலைமையில் மற்றொரு அணியுமாக செயல்பட்டு வருகின்றனர். இதனால் CV சண்முகத்திற்கு ஆதரவாக இருந்த அனைவரையும் நீக்கி EPS உத்தரவு பிறப்பித்தது அக்கட்சியின் தொண்டர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாவேகாவிற்கு ஆதரவளித்த அதிமுக எம்எல்ஏக்களின் கட்சி பதவிகள் பறிக்கப்பட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். SP வேலுமணி, CV சண்முகம், C விஜயபாஸ்கர், நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி, R காமராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகளின் கட்சி பதவியை பறித்து எடப்பாடி பழனிசாமி அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளார். பதவி ஆசை காரணமாக தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்து விட்டதாக EPS கூறியதற்கு CV சண்முகம் பதிலடி கொடுத்துள்ளார். சென்னை MRC நகரிலிருந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் EPS பொதுச் செயலாளர் ஆனதும் குடும்பத்தின் பிடியில் கட்சி சென்று விட்டது என்றும் விமர்சித்துள்ளார். பாஜகவுடன் கூட்டணி வைக்கலாம் என நாடாளுமன்ற தேர்தலின் போது EPS-ஐ வலியுறுத்தினோம் என்றும், ஆனால் அவர் சம்பந்தமே இல்லாமல் கூட்டணியை விட்டு வெளியே வந்துவிட்டதாகவும் CV சண்முகம் தெரிவித்துள்ளார். மேலும் யாருடைய கருத்தையும் கேட்காமல் பாஜகவுடன் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியை உறுதி செய்து விட்டதாகவும் விமர்சித்துள்ளார். விசிக தலைவர் திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்கலாம் என்ற முன்மொழிவுக்கு தாங்கள் சம்மதித்ததாக CV சண்முகம் தெரிவித்துள்ளார். மேலும் திமுகவின் முன்மொழிவை EPS எதிர்த்ததாகவும் தாம் தான் முதலமைச்சர் என பிடிவாதத்துடன் இருந்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளார்.
அதிமுகவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சில சம்பவங்கள் கோடான கோடி தொண்டர்களை எந்த அளவிற்கு மனவேதனைக்கு ஆளாக்கி உள்ளதோ அதேபோல் தானும் வேதனை அடைந்துள்ளதாக KP முனுசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார். தேர்தல் பின்னடைவு என்ற சோகத்தின் ஈரம் காய்வதற்குள் இயக்கத்தை பிரித்து ஆளும் கட்சியின் கைப்பாவையாக துடிக்கும் ஒரு சிலரிடம் நான் என்ன பேச வேண்டும் என எனக்கு தெரியவில்லை என்றும் விமர்சித்துள்ளார். திருமாவளவனை முதலமைச்சராக்க எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கவில்லை என்று அதிமுக MLA அக்ரி கிருஷ்ணமூர்த்தி விளக்கம் அளித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவின் ஆதரவோடு திருமாவளவன் முதலமைச்சர் ஆவதை எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். EPS தன்னிச்சையாக முடிவெடுப்பதாக CV சண்முகம் கூறியது தவறானது என்று அதிமுக MLA அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார். மேலும் கட்சி பொறுப்புகளில் இருந்து விடுவிக்க எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரம் உண்டு என்றும் கட்சி விதிகளை மீறி CV சண்முகம் இல்லத்தில் அதிமுக MLAக்கள் கூட்டம் நடந்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். தாவேகா அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்த CV சண்முகம் உள்ளிட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 25 பேர் மீது கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழ் பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி சட்டப்பேரவை செயலரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, MLAக்கள் OS மணியன், தலவாய் சுந்தரம், அதிமுக MP இன்பதுரை ஆகியோர் பேரவை செயலாளர் சீனிவாசனை சந்தித்து புகார் மனு அளித்தனர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் MK ஸ்டாலின் தலைமையில் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் தேர்தல் தோல்விக்கான காரணம் குறித்தும் எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டிய விதம் குறித்தும் ஆலோசிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. நிலக்கரி மற்றும் பழுப்பு நிலக்கரியை எரிவாயுவாக மாற்றும் திட்டங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க மத்திய அமைச்சரவை 37,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க ஒப்புதல் அளித்துள்ளது. நிலக்கரி இறக்குமதியை குறைக்கவும், நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்தவும் நிலக்கரியை வாயுவாக மாற்றும் திட்டத்தை ஊக்குவிப்பதற்காகவும் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். CBI இயக்குனர் பிரவீன் சூட் பதவி மேலும் ஒரு ஆண்டுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் தலைமையில் தேர்வுக்குழு கூடி இந்த பதவி நீட்டிப்பு முடிவை எடுத்துள்ளது. இது அவருக்கு வழங்கப்பட்ட 2வது பதவி நீட்டிப்பாகும். கடந்த ஆண்டு மே மாதம் அவருக்கு ஓராண்டு பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்த வழக்கில் ராஜஸ்தானைச் சேர்ந்த சகோதரர்கள் உட்பட 5 பேரை CBI அதிகாரிகள் கைது செய்தனர். மேலும் நாசிக்கில் இருந்து ராஜஸ்தானுக்கு விற்கப்பட்டு அங்கிருந்து பல்வேறு மாநிலங்களுக்கும் பரவியது அம்பலமாகி உள்ளதால் நாடு முழுவதும் CBI அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதால் கைது எண்ணிக்கை அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. கேரள முதல்வர் யார் என்பது குறித்து இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்ற நிலையில் முதல்வர் பதவிக்கு KC வேணுகோபால், சதீஷன், ரமேஷ் சென்னிதாலா ஆகியோரிடையே கடும் போட்டி நிலவுவதால் யாரை தேர்வு செய்வது என்பதில் குழப்பம் நீடித்து வருகிறது. கர்நாடகாவில் பள்ளி கல்லூரிகளுக்கு முஸ்லிம் மாணவிகள் ஹிஜாப் அணிந்து வர விதிக்கப்பட்டிருந்த தடையை மாநில காங்கிரஸ் அரசு நீக்கியுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு ஏற்பட்ட போராட்டம் காரணமாக அப்போதைய பாஜக அரசு கல்வி நிறுவனங்களில் சீருடை மட்டும் அணிவதை கட்டாயமாக்கி மத ரீதியிலான ஆடைகளை அணிய தடை விதித்து உத்தரவு பிறப்பித்தது. இதை உயர்நீதிமன்றமும் உறுதி செய்தது. மகாராஷ்டிராவில் மருத்துவமனைக்கு அருகே வெடிபொருள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புனேயின் ஹடாப்சர் பகுதியில் உஷா கிரண் மருத்துவமனைக்கு அருகே வாகன நிறுத்துமிடத்தில் ஒரு பையில் கண்டெடுக்கப்பட்ட வெடிபொருள் வெடிகுண்டு கண்டறியும் மற்றும் செயலிழக்க செய்யும் படை மற்றும் மோப்பநாய் படை வரவழைக்கப்பட்டு செயலிழக்க செய்யப்பட்டது. ஹைதராபாத்தில் திறந்திருந்த காரின் டிக்கியில் 3 குழந்தைகள் அபாயகரமாக பயணிக்கும் பதைக்க வைக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. ஹைதராபாத்தின் வெளிவட்ட சாலையில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தை வாகன ஓட்டி ஒருவர் வீடியோ எடுத்து இணையத்தில் பதிவேற்றம் செய்ய வீடியோ வைரலாகி பொதுமக்கள் மத்தியில் சீற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது.
வரும் 16ஆம் தேதி வாக்கில் தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வங்கக்கடலின் சில பகுதிகள், அந்தமான் நிக்கோபார் தீவு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு வாய்ப்புள்ளதாக தகவல் தெரிவித்துள்ள வானிலை மையம், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றுள்ளதாக அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் வடக்கு மண்டல ஐஜியாக இருந்த அஸ்ரா கார்க் உளவுத்துறை ஐஜியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். முன்னதாக அந்த பொறுப்பில் தேர்தல் ஆணையத்தால் நியமித்திருந்த அவினாஷ் குமார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். உளவுத்துறை ஐஜியாக நியமிக்கப்பட்ட அஸ்ரா கார்க் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழுவை தலைமை தாங்கி விசாரணை நடத்தினார். முதலமைச்சரின் அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக ஜோதிடர் ரிக்கி ரத்தன் பண்டிட் நியமிக்கப்பட்ட உத்தரவு வாபஸ் பெறப்பட்டதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதற்கு காங்கிரஸ், இடதுசாரிகள் மற்றும் தேமுதிக போன்ற கட்சிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் அமைச்சர் ஆனந்த் சாமி தரிசனம் செய்தார். கோவில் தியான மண்டபத்தில் தரிசனம் செய்த அவர் பிரகாரத்தை சுற்றி வந்து வழிபாடு செய்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் தியாகராய நகர் தொகுதி வாக்காளர்களுக்கும் நன்றி தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்த காங்கிரஸ் வேட்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்றது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தோல்விக்கான காரணம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேசப்பட்டது. தூய சக்தி என்று சொல்லிக்கொண்டு ஆட்சியை பிடித்த தாவேகா ஜனநாயக மாண்புகளை மீறி குதிரை பேரம் நடத்தி எங்கள் கட்சி எம்எல்ஏவை விலைக்கு வாங்கிய துர்நாற்ற அரசியல் பொதுவெளியில் அம்பலப்படுத்தப்பட்டதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் தாவேகாவின் இந்த அவமானகரமான செயல் குறித்து சட்டமன்றத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி மற்றும் உதயநிதி ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தார். அனைவரும் ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ள சசிகலா, வெளியே சென்றவர்கள் அனைவரும் ஒன்றிணைவார்கள் எனவும் கூறியுள்ளார். சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சியிலிருந்து வெளியே சென்றவர்கள் அனைவரையும் நினைக்க வேண்டும் என்றும் அனைவரையும் ஒன்றாக அழைத்து பேசக்கூடிய நாள் விரைவில் வரும் என்றும் தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகள் குறித்து மரியாதை குறைவாக பேச வேண்டும் என்ற எண்ணம் தமக்கு ஒருபோதும் இல்லை என அமைச்சர் கீர்த்தனா தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளி தாய்க்கு பிறந்த மகள்தான் தாம் என்றும் அந்த வலியும் வேதனையும் தமக்கும் உள்ளதாகவும் கூறினார். தம்முடைய வார்த்தைகள் யாருடைய மனதையாவது புண்படுத்தி இருந்தால் மன்னிப்பு கோருவதாகவும் தெரிவித்துள்ளார். நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை ஒரு குவிண்டாலுக்கு 72 ரூபாய் உயர்த்தி 2441 ரூபாயாக நிர்ணயம் செய்துள்ள பிரதமர் மோடிக்கு தமிழக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் சார்பாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை நன்றி தெரிவித்துள்ளார். மேலும் 14 வகை பயிர்கள் மற்றும் தானியங்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயித்து விவசாயிகள் நலனை முன்னிறுத்தி அறிவிப்பு வெளியிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த வன்னிப்பாக்கம் பகுதியில் உள்ள செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக இருந்த 7 குழந்தைகள் உட்பட 46 பேரை வருவாய்த்துறை அதிகாரிகள் மீட்டனர். அவர்களை அரசு பள்ளியில் தங்க வைத்த அதிகாரிகள் சொந்த ஊர்களுக்கு செல்ல ரயில் மூலம் ஏற்பாடு செய்து அனுப்பி வைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூரில் பழ வியாபாரியான மூதாட்டியிடம் டம்மி 500 ரூபாய் நோட்டை கொடுத்து ஏமாற்றிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்த மூதாட்டி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். சில மாதங்களுக்கு முன்பு இதேபோல மோசடி சம்பவம் நடைபெற்ற நிலையில் மீண்டும் மூதாட்டி ஏமாற்றப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே வங்கியில் அடகு வைத்த நகைகளை மீட்க காரில் எடுத்துச் சென்ற 7 லட்சம் ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் கண்ணாடியை உடைத்து எடுத்துச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீதர் பணத்தை காருக்குள் வைத்துவிட்டு மீதமுள்ள பணத்தை எடுக்க ஏடிஎம்முக்கு சென்றபோது இந்த கொள்ளை சம்பவம் அரங்கேறியுள்ளது. ரயில் நிலையங்களில் பயணிகளின் பாதுகாப்பை அதிகரித்த அதிநவீன தொழில்நுட்ப ட்ரைக் மின்சார ஸ்கூட்டர்களை சென்னை கோட்ட ரயில்வே பாதுகாப்பு படை அறிமுகம் செய்துள்ளது. ரயில் நிலைய ரோந்து பணி, கண்காணிப்பு மற்றும் கூட்ட நெரிசலை தவிர்க்க ரயில்வே போலீசார் மின்சார ஸ்கூட்டரை பயன்படுத்தி வருகின்றனர்.
நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மாஞ்சோலை தேயிலை தோட்ட பகுதிகளில் தெரு விளக்குகள் இல்லாததால் தொழிலாளர்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. விரைந்து தெரு விளக்குகளை அமைக்க வேண்டும் என சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே கட்டட அனுமதி வழங்குவதற்காக 13,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக வட்டார வளர்ச்சி அலுவலர் உள்ளிட்ட இருவரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். மகுடஞ்சாவடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பணியாற்றிய வட்டார வளர்ச்சி அலுவலரான கார்த்திக் என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த மணிமேகலை மற்றும் செந்தில்குமாரிடம் கட்டடம் கட்ட அனுமதி வழங்குவதற்கு 20,000 ரூபாய் லஞ்சம் கேட்டு பேரம் பேசியதாக கூறப்படுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பேருந்து நிலையம் அருகே செயல்பட்டு வந்த 4 மதுபான கடைகளில் 3 கடைகள் மூடப்பட்ட நிலையில் மூடப்படாத ஒரு டாஸ்மாக் கடையில் மது பிரியர்கள் கூட்டம் அலை மோதியது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். தேனி மாவட்டம் தென்கரை பேரூராட்சிக்கு உட்பட்ட கைலாசப்பட்டியில் அடுத்தடுத்து 3 வீடுகளில் கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறியுள்ளது. அர்ஜுன்குமார், மாரியப்பன், மணிகண்டன் ஆகியோர் வீரபாண்டியம்மன் கோவில் திருவிழாவுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது மூவரது வீட்டிலும் 2 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம், 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆபரணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. தூத்துக்குடியில் மாநகராட்சி அலுவலக பகுதிகள், காய்கறி மார்க்கெட் ரோடு, பூ மார்க்கெட் ரோடு ஆகிய பகுதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வியாபாரிகளுக்கு மாநகராட்சி ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். ஆக்கிரமிப்பு கடைகளின் காரணமாக பொதுமக்களால் சாலையில் நடந்து செல்ல முடியவில்லை என புகார் வந்ததை அடுத்து ஆக்கிரமிப்பு அகற்ற உத்தரவை ஆணையர் பிறப்பித்துள்ளார். திருவண்ணாமலையில் ஏடிஎம் மையத்தில் பணம் எடுக்க வந்த இஸ்லாமிய பெண்ணை இளைஞர் ஒருவர் தாக்கிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. செவிலியர் ஒருவர் கடந்த 7ஆம் தேதி போலூர் சாலையில் உள்ள ஏடிஎம்மில் பணம் எடுக்க சென்றபோது அங்கு வந்த இளைஞர் அப்பெண்ணை உடனடியாக கிளம்பும்படி கூறி தாக்கியுள்ளார். இதனை அடுத்து வேங்கிக்காலைச் சேர்ந்த அவினாசை போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் உழவர் சந்தை சாலையோர கடை அருகே புகுந்த நல்ல பாம்பை தீயணைப்பு துறையினர் லாபகமாக பிடித்து வனப்பகுதியில் விட்டனர். நல்ல பாம்பை கண்டவுடன் வியாபாரிகள் பதற்றமடையவே சந்தைக்கு வந்தவர்களும் அங்கே குவிய அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. 4 தீயணைப்பு வீரர்கள் இணைந்து பாம்பை பிடித்தனர். ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டையில் ஏப்ரல் மாதம் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக திறந்து வைக்கப்பட்ட தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய கட்டடம் அதிகாரிகளின் அலட்சியம் காரணமாக திறக்கப்படாமல் உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. புதிய கட்டடத்தை மக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் சமத்துவபுரத்தில் கோழிகளை வளர்ப்பதற்காக நாய் மற்றும் பூனைகளை கொன்றதாக கணவன் மனைவி மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சமத்துவபுரம் பகுதியைச் சேர்ந்த பஷீர் மற்றும் அவரது மனைவி பர்வீன் ஆகியோர் மீது ஹோப் டயல் அனிமல் ஃபவுண்டேஷன் அமைப்பின் தலைவர் சிரில் இருதயராஜ் புகார் அளித்ததை தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை ரோஜா பூங்காவில் 21வது ரோஜா கண்காட்சி இன்று தொடங்குகிறது. 5 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் பல்வேறு வகையான அரிய வகை ரோஜா செடிகள் மற்றும் மலர்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் பார் ஹெட்டட் கூஸ், இந்தியன் பாரடைஸ், மலபார் டிராகன் உள்ளிட்ட பறவைகள் போன்ற மலர்களால் வடிவமைக்கப்பட்டு காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் 63வது மலர் கண்காட்சி நடைபெற இருக்கும் நிலையில் அதற்கான பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் சரவணன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தூத்துக்குடி அருகே கள்ளக்காதல் விவகாரத்தில் பக்கத்து வீட்டு பெண்ணின் முகத்தை தலையணையால் அமுக்கி கொலை செய்து புதைத்த சம்பவத்தில் தம்பதியை போலீசார் கைது செய்தனர். கடந்த 12ஆம் தேதி அதிகாலை மாரிமுத்துவின் மனைவி சரவண பிரியா வெளியே சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பியுள்ளார். அப்போது கணவனும் பிருந்தா தேவியும் தனிமையில் இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த சரவண பிரியா பிருந்தா தேவியை கொலை செய்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட தகராறில் கணவனை தாக்கிய தாவேகா நிர்வாகியை போலீசார் கைது செய்தனர். சூப்பர் மார்க்கெட்டில் பணிபுரியும் அம்பிகா மற்றும் கணவர் சேகர் இடையே தகராறு ஏற்பட்டது. அப்போது அங்கு வந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் மதுராந்தகம் நகர வர்த்தக அணி தலைவருமான காஜா மொய்தீன் சேகரை தாக்கியுள்ளார். உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோவிலில் சினிமா பாடலுக்கு நடனமாடிய 3 சிறுமிகள் அதனை சமூக வலைதளங்களில் ரீல்ஸாக பதிவிட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அஜித்குமார் நடிப்பில் வெளியான அமர்கலம் திரைப்படத்தின் உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ்வு பாடலுக்கு நடனமாடி இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளனர்.
நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அருகே வடக்கு வெளியில் அமைந்துள்ள 643 என்ற எண் கொண்ட அரசு மதுபான கடையை மூடக்கோரி அப்பகுதி பெண்கள் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 10 ஆண்டுகளாக மனு கொடுத்தும் பல்வேறு போராட்டங்களை நடத்தியும் மாவட்ட நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். பிரதமர் மோடியின் பாதுகாப்புக்காக பயன்படுத்தப்படும் வாகனங்களின் எண்ணிக்கை பாதியாக குறைக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் பயன்பாட்டை கணிசமாக குறைக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தாலும் பிரதமரின் பாதுகாப்பு நடைமுறைகளில் எந்தவித சமரசமும் செய்யப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக பொறுப்பேற்றுள்ள பாஜக அரசில் உருளைக்கிழங்கு விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் மாநில எல்லைப் பகுதிகளில் எந்தவித சிரமத்தையும் சந்திக்க வேண்டியிருக்காது என மேற்கு வங்க முதல்வர் சுவேந்து அதிகாரி உறுதியளித்துள்ளார். ஊழலுக்கு எதிரான நிலைப்பாட்டில் உறுதியாக தனது அரசு இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து லட்சத்தீவு உள்ளிட்ட தீவுகளுக்கு செல்ல நீர் விமான சேவை விரைவில் தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கொச்சி விமான நிலையத்திலிருந்து லட்சத்தீவுக்கு நீர் விமான சோதனை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டதாக விமான நிலைய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மும்பையைச் சேர்ந்த சர்வோதயா கூட்டுறவு வங்கியின் உரிமத்தை இந்திய ரிசர்வ் வங்கி ரத்து செய்தது. போதிய மூலதனம் இல்லாதது மற்றும் மோசமான வருவாய் வாய்ப்புகளை காரணம் காட்டி அவ்வங்கியின் உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் மே 12ஆம் தேதியுடன் வங்கியின் அனைத்து செயல்பாடுகளும் நிறுத்திக் கொள்ளப்பட்டது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் நாட்டிற்கே பெருத்த அவமானம் என்று கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் DK சிவகுமார் விமர்சனம் செய்தார். சர்வதேச அரங்கில் நமது நாட்டின் கல்வித்துறை நிலை மிகவும் பரிதாபத்திற்குரியதாகி விட்டதாக வேதனை தெரிவித்தவர் நீட் தேர்வு முறைகேடு குறித்து இதுவரை யாரும் வாய் திறக்கவில்லை என்று கூறினார். முன்னணி பால் உற்பத்தி நிறுவனங்களான அமுல் மற்றும் மதர் டெய்ரி அறிவித்த பால் விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருகிறது. அனைத்து வகையான பாலும் லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்த்தப்படுவதாக அறிவித்துள்ளன. தீவன விலை மற்றும் போக்குவரத்து செலவுகள் அதிகரித்துள்ளதே விலை ஏற்றத்துக்கான முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. ஹரியானாவில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் ஆளும் பாஜக அமோக வெற்றி பெற்றுள்ளது. அம்பாலா, பஞ்ச்குலா, சோனிபட் ஆகிய மாநகராட்சிகளுக்கும் ரேவாரி நகராட்சிக்கும் தருஹேரா, சாம்ப்லா, உக்லானா ஆகிய நகராட்சி குழுக்களுக்கும் கடந்த 10ஆம் தேதி தேர்தல் நடந்தது. இதன் முடிவுகள் நேற்று அறிவிக்கப்பட்ட நிலையில் 3 மாநகராட்சிகளையும் பாஜக கைப்பற்றியுள்ளது. மகாராஷ்டிராவில் 2027ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள நாசிக் திரிம்பகேஸ்வர் சிம்மஹஸ்த கும்பமேளாவிற்கான சின்னத்தை அம்மாநில முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டார். இதையடுத்து நாசிக் கும்பமேளாவின் சின்னம் புதிதாக தொடங்கப்பட்ட ராஜீவ்காந்தி பாந்த்ரா ஓர்லி கடல் இணைப்பு பாலத்தில் லேசர் ஒளி வீச்சு மூலம் காட்சிப்படுத்தப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தில் திருமண கோஷ்டி சென்ற வாகனம் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்ததில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் 9 பேர் காயமடைந்தனர். மிர்சாப்பூர் மாவட்டம் மடிஹான் பகுதியில் இருந்து சோன்பத்ரா மாவட்டத்தில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக உறவினர்கள் சிலர் வாகனத்தில் சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் தாறுமாறாக ஓடி சாலையில் கவிழ்ந்தது. டெல்லியில் திருமண ஊர்வலத்தின் போது துப்பாக்கியால் சுட்டதில் பெண் மீது குண்டு பாய்ந்த வழக்கில் தலைமறைவாக இருந்த இளைஞரை போலீசார் சுல்தான்புரியில் கைது செய்தனர். கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி திருமண ஊர்வலம் நடந்து கொண்டிருந்த போது இளைஞர் துப்பாக்கியால் சுட்டதில் பால்கனியில் கணவரோடு நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த பெண்ணின் தலையில் குண்டு பாய்ந்தது. ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் தலைமை மருத்துவ அதிகாரி அலுவலக வளாகத்தின் பின்புறம் பழுதடைந்த நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆம்புலன்ஸ்கள் திடீரென தீப்பிடித்து எரிய தொடங்கின. 4 முதல் 5 ஆம்புலன்ஸ்களில் தீப்பற்றி கொழுந்துவிட்டு எரிந்த நிலையில் தீயணைப்பு படையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். எனினும் ஆம்புலன்ஸ்கள் தீயில் எரிந்து எலும்புக்கூடாக காட்சி அளித்தன. தலைநகர் டெல்லி மற்றும் பிராந்தியத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நேற்று இரவு பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. ஹரியானாவின் குருகிராம் மற்றும் டெல்லி விமான நிலையம், கிரீன் பார்க், உத்தம் நகர் ஆகிய பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததோடு ஆலங்கட்டி மழையும் பெய்தது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்தியாவின் MV சன்ஷைன் என்கிற LPG கப்பல் பாரசீக வளைகுடாவில் இருந்து ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்து இந்தியா நோக்கி வந்து கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையை கடந்து இந்தியாவுக்கு வரும் 15வது LPG கப்பல் இது எனவும் இந்திய கடற்படை பாதுகாப்பாக கப்பலை அனுப்பி வைத்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.
இலங்கையின் புத்தளம் மாவட்டத்தில் வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகளில் ஆறு போல் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. பள்ளிகள், காவல் நிலையம், மருத்துவமனைக்குள் வெள்ளம் புகுந்த நிலையில் மாணவர்கள் வீடு திரும்ப முடியாமல் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். அதேபோல் வாகனங்களை இயக்க முடியாமல் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் அரசுமுறை பயணமாக நேற்று மாலை சீன தலைநகர் பெய்ஜிங்கிற்கு சென்றடைந்தார். அவரை சீன துணை அதிபர் ஹான் செங் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் நேரில் சென்று வரவேற்றனர். மேலும் சுமார் 300 சீன இளைஞர்கள் மற்றும் இராணுவத்தினரால் அதிபர் டிரம்புக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த பயணத்தில் அணு ஆயுத ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்காசியாவில் பதற்றத்தை தணிக்க உதவும் வகையில் இந்தியா எடுக்கும் எந்தவொரு முயற்சியையும் வரவேற்பதாக ஈரான் துணை வெளியுறவு அமைச்சர் காசம் கரிபாபாடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ள வருகை தந்துள்ள அவர், இந்தியா எப்போதும் அமைதியை ஆதரித்து வருவதாகவும் எப்போதும் அமைதிக்கு ஆதரவாகவே இருப்பதாகவும் தெரிவித்தார். ஐபிஎல் தொடரில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த கொல்கத்தா அணி 20 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன்களை குவித்தது. அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய பெங்களூரு அணி 19.1 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 194 ரன்கள் எடுத்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஐபிஎல் போட்டியில் தனது 9வது சதத்தை பதிவு செய்த விராட் கோலி T20 கிரிக்கெட்டில் 14,000 ரன்களை அதிவேகமாக எட்டியவர் என்கிற கிறிஸ் கெயிலின் சாதனையையும் முறியடித்தார். கிறிஸ் கெயில் 423 போட்டிகளில் விளையாடி 14,000 ரன்களை கடந்திருந்த நிலையில் விராட் கோலி 409 போட்டிகளிலேயே இந்த இலக்கை கடந்ததால் மிக குறைந்த இன்னிங்ஸில் 14,000 ரன்களை கடந்த வீரர் என்கிற சாதனையை படைத்தார். ஐபிஎல் T20 கிரிக்கெட் தொடரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை வீழ்த்தியதன் மூலம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி புள்ளி பட்டியலில் முதல் இடத்தை பிடித்துள்ளது. பெங்களூரு மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் தலா 12 போட்டிகளில் விளையாடி 8 வெற்றி 4 தோல்விகளுடன் 16 புள்ளிகள் பெற்றுள்ளன. எனினும் ரன் ரேட் அடிப்படையில் பெங்களூரு முதலிடத்தை பிடித்துள்ளது. ஐபிஎல் தொடரில் இன்று பஞ்சாப் கிங்ஸ் அணியும் மும்பை இந்தியன்ஸ் அணியும் பல பரீட்சை நடத்துகின்றன. பட்டியலில் பஞ்சாப் அணி 13 புள்ளிகளுடன் 4வது இடத்திலும் மும்பை அணி வெறும் 6 புள்ளிகளுடன் 9வது இடத்திலும் உள்ளன. இந்த போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணி வெற்றி பெறுவதற்கே அதிக வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் காயம் காரணமாக வெளியேறிய ராமகிருஷ்ணா கோஷுக்கு பதிலாக மெக்னில் நரோனா அணியில் இடம் பிடித்துள்ளார். மும்பை அணிக்கு எதிரான போட்டியில் அறிமுகமான ராமகிருஷ்ணா கோஷ் காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக ஐபிஎல் தொடரில் இருந்து வெளியேறினார். இதையடுத்து கர்நாடகாவைச் சேர்ந்த ஆல்ரவுண்டரான மெக்னில் நரோனா சிஎஸ்கே அணியில் இடம் பிடித்துள்ளார். இவர் CK நாயுடு கோப்பைக்கான தொடரில் அதிக ரன்கள் அடித்து நமன் விருது பெற்றவர். சென்னை அணி வீரர் ஜேமி ஓவர்டனுக்கு வலது தொடையில் ஏற்பட்ட காயம் காரணமாக பரிசோதனை செய்ய இங்கிலாந்து செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்து வீரரான ஜேமி ஓவர்டனுக்கு பதிலாக மாற்று வீரரை களமிறக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 15 வயதே ஆன ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் வீரர் வைபவ் சூரியவன்சி சர்வதேச ஒருநாள் மற்றும் T20 போட்டிகளில் விளையாட வேண்டும் என தென்னாப்பிரிக்க அணியின் முன்னாள் வீரர் ABD வில்லியர்ஸ் விருப்பம் தெரிவித்துள்ளார். இந்த இளம் வயதில் வைபவின் ஆட்டம் வியக்கத்தக்க வகையில் உள்ளதாகவும் அவர் பாராட்டு தெரிவித்தார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்திய நட்சத்திர வீராங்கனை PV சிந்து 2ஆம் சுற்றுக்கு முன்னேறினார். பெண்கள் ஒற்றையர் பிரிவின் முதல் சுற்று ஆட்டத்தில் தைவானின் டுங்சியோ டாங்கை எதிர்கொண்ட PV சிந்து 21-9 மற்றும் 21-12 என்ற நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்றார். அடுத்த மாதம் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் நடைபெறும் மகளிர் T20 உலகக்கோப்பை தொடருக்கான தென்னாப்பிரிக்க அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. லாரா வோல்வார்ட் தலைமையிலான அணியில் டாஸ்மின், அனெரி டெக்சன், ஷப்னிம், மரிசான் காப், அயபோங்கா, சுனே லூஸ், நீகேர்க் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். பஞ்சாப் மாநிலம் சண்டிகரில் நடைபெற்ற தேசிய அளவிலான பாரம்பரிய விளையாட்டுப் போட்டியில் கில்லி தண்டா பிரிவில் 3ஆம் இடம் பிடித்து அசத்திய தமிழக மாணவர்களுக்கு திருவாரூரில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த வெற்றி பாரம்பரிய விளையாட்டுகளின் மீதான இளைஞர்களின் ஆர்வத்தை மேலும் அதிகரிக்கும் என விளையாட்டு ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.
RJ பாலாஜி இயக்கத்தில் நடிகர் சூர்யா நடித்துள்ள கருப்பு திரைப்படத்தின் காலை 9 மணி காட்சி ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தயாரிப்பாளர் SR பிரபு அவரது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். கருப்பு திரைப்படம் இன்று வெளியாகும் நிலையில் 2 நாட்களுக்கு மட்டும் சிறப்பு காட்சிக்கு அனுமதி அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நடிகை சமந்தாவின் புதிய திரைப்படம் ரிலீஸ் குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சமந்தா தெலுங்கில் நடித்துள்ள மா இன்டி பங்காரம் திரைப்படம் மே 15ஆம் தேதி வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது ஜூன் 19ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. இது குடும்ப பின்னணி கொண்ட அதிரடி திரைப்படமாக உருவாகியுள்ளது. அர்ஜுன் தாஸ் அண்ணா பெண் நடித்துள்ள கான்சிட்டி திரைப்படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்த நிலையில் படக்குழுவினர் கேக் வெட்டி கொண்டாடியுள்ளனர். அறிமுக இயக்குநர் ஹரிஷ் துரைராஜ் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த திரைப்படத்தில் அர்ஜுன் தாஸுடன் அண்ணா பெண், வடிவுக்கரசி, யோகி பாபு ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். ஐஸ்வர்யா ராஜேஷ் நடித்துள்ள சங்கராந்திக்கு வஸ்துன்னாம் தெலுங்கு படத்தின் இந்தி ரீமேக்கில் நடிகை வித்யா பாலன் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தெலுங்கில் வெங்கடேஷ் நடித்த கதாபாத்திரத்தில் அக்ஷய் குமாரும், ஐஸ்வர்யா ராஜேஷ் கதாபாத்திரத்தில் வித்யா பாலனும், மீனாட்சி சௌத்ரி கதாபாத்திரத்தில் ராஷி கண்ணாவும் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளனர். நடிகர் ராம் சரண் நடித்துள்ள பெடி திரைப்படத்தின் முன்னோட்ட நிகழ்ச்சியில் AR ரகுமான் நேரடி இசை நிகழ்ச்சியை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் 23ஆம் தேதி போபாலில் முன்னோட்ட நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதில் ராம் சரண், ஸ்ருதிஹாசனின் சிறப்பு நடன காட்சியும் இடம்பெறும் எனவும் பாலிவுட் நடிகை ஜான்வி கபூர் பங்கேற்பார் எனவும் கூறப்படுகிறது. லோகேஷ் கனகராஜ் கதாநாயகனாக அறிமுகமாகும் DC திரைப்படத்தின் ட்ரெய்லர் நாளை மாலை வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. அருண் மாதேஸ்வரன் இயக்கும் இத்திரைப்படத்தின் ரிலீஸ் தேதியும் விரைவில் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேன்ஸ் திரைப்பட விழாவில் பாலிவுட் நடிகை ஆலியா பட் பங்கேற்ற புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. முதன்முறையாக விழாவில் பங்கேற்ற அவர் சிவப்பு கம்பளத்தில் நடந்து வந்தார். மேலும் தனது வசீகரமான தோற்றம் மற்றும் உடை அலங்காரத்தால் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார். சர்வதேச புகைப்பட கலைஞர்களின் கேமராக்களுக்கு புன்னகையுடன் போஸ் கொடுத்தார். அறிமுக நடிகர் KJR நடிப்பில் உருவாகியுள்ள அங்கீகாரம் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியானது. சமீபத்தில் வெளியான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரசிகர்களிடையே கவனம் பெற்றுள்ள நிலையில் இத்திரைப்படம் வருகிற ஜூன் மாதம் திரையரங்குகளில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனந்த் சங்கர் விக்ரம் கூட்டணியில் உருவாகி வரும் விக்ரம் 63 திரைப்படத்தில் மலையாள நடிகை ரியா ஷிபு இணைந்துள்ளார். மலையாளத்தில் பிளாக்பஸ்டர் ஹிட் அடித்திருந்த சர்வம் மாயா படத்தில் நடித்திருந்த ரியா தற்போது தமிழில் அறிமுகமாகிறார். சந்தோஷ் நாராயணன் இசைக்கோர்ப்பு பணிகளை மேற்கொள்கிறார். சிவகுமார் முருகேசன், சிவகார்த்திகேயன் கூட்டணியில் சேயோன் திரைப்படம் உருவாகி வரக்கூடிய நிலையில் சிவகார்த்திகேயன் எழுத்தில் வேலும் மயிலும் என்ற சுயாதீன பாடல் வெளியாகியுள்ளது. நிவாஸ் கே பிரசன்னா பாடலை பாடியது மட்டுமல்லாமல் இசைக்கோர்ப்பு பணிகளையும் மேற்கொண்டுள்ளார். நடிகர் ரவிமோகனின் மனைவி ஆர்த்தி ரவிக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க பாடகி கெனிஷாவுக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ரவிமோகனின் தோழியான கெனிஷா தனக்கு எதிராக கூறும் அவதூறு கருத்துகளால் மிகுந்த மன உளைச்சல் ஏற்படுவதால் அவருக்கு தடை விதிக்க கோரி ஆர்த்தி ரவி மனு தாக்கல் செய்திருந்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் 2,59,00,000 ரூபாய் காணிக்கை கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் 413 கிராம் தங்கம் மற்றும் 9 கிலோ வெள்ளியும் காணிக்கை கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி வீரபாண்டி கௌமாரி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். இக்கோவிலின் சித்திரை திருவிழா கடந்த 12ஆம் தேதி தொடங்கியது. இந்நிலையில் 2ஆம் நாள் நிகழ்வில் முல்லை ஆற்றில் இருந்து அலகு குத்தி அக்னி சட்டி மற்றும் முளைப்பாரியை எடுத்து ஊர்வலமாக சென்ற பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இந்தியாவின் முன்னணி கார் உற்பத்தி நிறுவனமான மாருதி சுசுகி தனது வாகனங்களை நாடு முழுவதும் விநியோகிப்பதில் புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது. கடந்த 2014-15ஆம் நிதியாண்டில் மாருதி சுசுகி நிறுவனத்தின் மொத்த விநியோகத்தில் ரயில் போக்குவரத்தின் பங்களிப்பு வெறும் 5% இருந்த நிலையில் தற்போது 2025-26ஆம் நிதியாண்டில் 26.5% உயர்ந்துள்ளது.